ரோஜா பண்ணும்போது, நானும் அம்மாவும் 2 பேரும் வந்து ரோஜா வாஸ் மை கம்பேக். ஏன்னா 4 இயர்ஸ் நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தேன். ஐ டிட் நாட் டூ எனிதிங். அப்போ அ அவங்க ப்ரொடியூசரும், ரைட்டர் சாரும் பயங்கர ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணாங்க. கால் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பண்றீங்களா? கதை சொன்னாங்க. இதுல உங்க மாமியார் வந்து உங்க வடிவம்மா தான் அப்டின்னாங்க. அவங்க கிட்ட வந்து இங்க வந்து காயத்ரி தான் பண்றாங்க. ஸோ நாங்க 2 பேரும் வந்து சரி இந்த சீரியல் எப்படி இருக்குமோ தெரியல. ஆ. நான் 2 பேரும் மீட் பண்ண ரொம்ப வருஷம் அ அவ் என் பொண்ணே வந்து அவங்கள அம்மம்மா தான் கூப்பிடும். ஆ. ஸோ அவங்க லிட்டரலி வந்து என்னோட லைஃப்ல அ ஃப்ரம் குடும்பம் டில் திஸ் டேட் அவங்க எல்லா விஷயத்துலயும் அவங்க இருக்காங்க. என்னோட என் கூட இருக்காங்க. ஒரு அம்மா மாதிரி தான். ஸோ ஆ அவங்க வடிவம்மான்னு சொன்னோனே நான் ஓகே ஆயிட்டேன். அ சரி அவங்களும் வந்து காயு அவங்க ஆக்சுவலி பயங்கர பிஸி அப்போ படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காயு பண்றாளா? சரின்னு 2 பேரும் கால் பண்றோம். மாத்தி மாத்தி. கால் பண்ணி அப்புறம் பேசுனாங்க. "என்னம்மா நீ ஓகே சொல்ட்டியாமேன்னு?" சொன்னேன். "இல்லம்மா நான் யோசிச்சு சொல்றேன்." "என்கிட்ட இப்படி சொன்னாங்கம்மா, ஓகே சொல்ட்டேன்னா." நானும் ஓகே சொல்ட்டேன். சரி ஓகே நீங்க ஓகே சொன்னீங்கன்னா, ஐ வில் டூ. என்ன வந்து லிட்டரலி வந்து குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தாய் வீட்டுக்கு போனா எப்படி பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி என்ன வந்து ஆ. வடிவம்மாவும், சரிகம புரொடக்ஷன்ஸும் பார்த்துக்கிட்டாங்க. இது எனக்கு தனியா வந்து ரூம், அந்த ரூம்ல என் அம்மா, அதாவது வடிவம்மா. அவங்க இருப்பாங்க. இந்த ரூம்ல யாரும் வரக்கூடாது அப்டின்னுவாங்க. குழந்தை வந்து ப்ரீ இந்த ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அதாவது இந்த ப்ரீ ப்ரீ ஸ்கூல். கேஜிக்கு. ஓகே. அப்போ வந்து குழந்தை ரூமுக்கு வந்தா யாருமே வரக்கூடாது. நான் ஷாட்டுக்கு போனா வேதாவ அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன பார்த்துக்கிட்டாங்க அவங்க. அவங்க பெரிய சப்போர்ட். இல்லன்னா இந்த கம்பேக் ரோஜால எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும்.